என்னுடைய தோழி ஒருத்தி இருந்தா. ஒரு 15 வருஷம் முன்னாடி ஒரு படம் வந்தது. அந்த படம் பேர் நான் சொல்ல விரும்பல, ரொம்ப மோசமான படம். அந்த படத்துல பஸ்ல சில இளைஞர்கள் ஒரு பெண்ணை உரசுற காட்சியை ரொம்ப மோசமா காமிச்சிருந்தாங்க. என் ஃப்ரெண்டுக்கு 2 மகன்கள், +2 படிக்கிறான், ஒருத்தன் 10th படிக்கிறான். இவன் தன் மகன்களோட அந்த படத்துக்கு போனான். நான் சொன்ன, உனக்கு அறிவு இருக்கா? இப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு உன் பசங்களோட நீ போவியா? அந்த காட்சி வர பாக்யராஜ் ஒரு படத்துல சில்லறை கீழே போட்டு எல்லாரும் எடுத்துட்டு அப்படி ஏதாவது செஞ்சியா? இல்ல, அந்த காட்சியை பாருன்னு என் மகனுக்கு சொன்னேன். நான் சொன்னேன், அறிவு இருக்கா உனக்கு? இந்த காட்சியை பார்க்கலாமா? அவன் சொன்ன, பார்க்கணும் பாரதி, பார்க்கணும். அதை பார்க்குற போது அவங்களுக்கு சங்கடமா இருக்கு. ஏன்னா அம்மாவோட போய் பார்க்குற படமா இது. அவங்களுக்கு சங்கடமா இருக்கு. வீட்டுக்கு வந்தோட என்னோட பேசாம தலையை குறிஞ்சிட்டேன். நான் கேட்டேன், அந்த காட்சியை பார்த்தியா? உன்னை ஒருத்தர் பார்த்துட்டாங்க. அம்மா போய் இல்லை, எம்பாரசிங்கா கேட்குறாங்களேன்னு சொல்லி ஒரு மாதிரி முகம்லாம் செவந்து போட்டு. நான் சொன்னேன், இதை நீ ஏன் பார்க்கணும்னு நான் நினைச்சேன்னா, அந்த பசங்க நடந்துட்டா மதி உங்க அம்மாட்ட யாராவது நடந்துட்டா உனக்கு எப்படி இருக்கும்? நீ ஒரு நாளும் ஒரு பெண்ணை அப்படி நடத்தக்கூடாது என்பதற்காகத்தான் நான் அழைத்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு பெண் என்கிறவள் உடல் மாத்திரம் அல்ல, அவள் ஒரு மூளை. அவளுக்கு மனம் இருக்கிறது, அவளுக்கு ஆன்மா இருக்கிறது. இயற்கை ஆணையும் பெண்ணையும் 2 விதமாக படைத்திருக்கிறதே தவிர அவளும் ஒரு மனித உயிர். அவளுக்கு அறிவு இருக்கு, அவளுக்கு மனசு இருக்கு. Treat her as your equal. உன்னோடு சமமானவள் என்று அவளை நடத்து என்பதை என் மகன்களுக்கு எப்படி சொல்லித் தர முடியும் என்று அவளுக்கு. உங்க பிள்ளைங்களுக்கு கண்ண கூடாதீங்க, லவ் டுடே படத்தை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லாதீங்க. கட்டாயம் பார்ப்பாங்க, கட்டாயம் பார்ப்பாங்க. நான் ஜாயிண்ட் ஸ்டடிஸ் போறேன் சொல்லிட்டாலும் வந்து பார்ப்பாங்க. அப்ப தீயவை உள்ளே வந்து குவிவதை உங்களால் தடுக்க முடியாது. ஆனால் அதை பார்க்கிற பார்வையை உங்களால் செப்பனிட முடியும். அதற்கு என்ன செய்யணும்னா, பிள்ளைகள் நம்மகிட்ட வந்து பேசணும். லக்ஷ்மி அகர்வாலினுடைய பிரச்சனை என்னன்னா, அப்பா அம்மாட்ட பேசவே முடியாது. இவன் லவ் லெட்டர் கொடுக்குறான்னா அப்பா உடனே படிப்பை நிறுத்திடுவார். அப்படி படிப்பை நிறுத்திட போறாரு பயந்துட்டு வாயை மூடி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தான். அவன் 20-30 லெட்டர் கொடுத்தான். வெறி ஆயிட்டான். ஒரு நாள் 1 லிட்டர் ஆசிட் அவன் முகத்துல கொட்டிட்டான். 15 வயசு பச்சை பிள்ளைங்க ஆசிட கொட்டிட்டான். முகம் வெண்டு போச்சு. மார்பு பகுதி, இடுப்பு பகுதி, வயிற்று பகுதி எல்லாம். நான் சொல்றது ஒரு லட்சுமி அகர்வால். நம்ம காரைக்கால் வினோதினிக்கு நடக்கலையா? எத்தனை பேருக்கு நடக்குது? லட்சுமி அகர்வால் என்ன செஞ்சாங்க என்றால் 20 சர்ஜரியும் என்ன பண்ணாங்க. 20 சர்ஜரி பண்ண பிறகுதான் அந்த முகத்தை, கண்ணு மட்டும் பொழிச்சுது. நல்ல வேலை முகமா லேசா வச்சு கொடுத்தாங்க. அவ தெருவில் போன சின்ன பிள்ளைல கதறி அழுமா. இப்படி ஒரு முகத்தை பார்க்க அவ என்ன பண்ணுவாங்க, டெல்லியில அப்படித்தானே பண்ணுவாங்க. துப்பட்டாவை எடுத்து அப்படியே மூஞ்சிய மூடிட்டு தான் போவாங்க. ஒரு நாள் எல்லா பிள்ளையும் அழைச்சிட்டு இருந்து நாயெல்லாம் அவளை பார்த்து குறைச்சிது. நின்னா என்னை பார்த்து அழறாங்க. அந்த நாய் என்னை பார்த்து குறைக்குது. ஏன்? இப்படி ஒரு முகத்தை பார்த்தது இல்லை, அதனாலதான் எடுத்துட்டான் துப்பட்டா. நல்லா பாருங்கடா, நான் இதுதாங்க, நான் இதுதான். 2-3 நாள் அழைச்சிச்சு பிள்ளைலாம். 3ஆவது நாள் கையாட்டாங்க. அவ்வளவுதான். நம்ம எதை மிகப்பெரிய அவமானம் நினைக்கிறோமோ அது எளிதில் கடந்து போகக்கூடியதுதான். அப்புறம் என்ன செஞ்சா லட்சுமி அகர்வால்? நடையா நடந்தா 15 வருஷம். எதுக்கு? அந்த ஆளுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கணுமா? இல்ல. இந்தியாவில் எல்லா இடத்திலும் ஆசிட் வந்து சுண்டல் மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆசிட் சேலை ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்காக சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு அதுக்காக 15 வருஷம் நடையா. பெருமக்களை, நான் சொல்ல வந்தது இதைத்தான். வாழ்க்கை சில சமயம் கீழே தள்ளும். நினைச்ச பார்க்காத நேரத்தில் விழுந்துரும். ரொம்ப நண்பன் பக்கத்துல வச்சிருக்கோமே, சரக்குன்னு குத்திடுவான். எதிரிகளை நம்புங்கள், சில சமயம் நண்பர்களை நம்பவே முடியாது. உறவுக்காரன் அவன் தான் நம்ம பத்தி புரளி பேசிட்டு இருப்பான். நினைக்கிறானே 2 அடிமை சிக்கிருச்சுறாங்க. இப்ப பள்ளியில வேலை செய்யற ஆசிரியர்கள் யாரா இங்க இருக்கீங்களா தெரியல. இந்த ஆசிரியர்கள் மிகப்பெரிய பிரச்சனை என்ன? பள்ளி நிர்வாகமா இருக்கும், பிள்ளைகளா இருக்கலாம். இந்த 2 விட இன்றைய ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஒண்ணு இருக்கு. நான் இப்ப சொல்லிட்டேன். படிக்கிற பிள்ளைகளினுடைய பெற்றோர்கள் எல்லாத்தையும், என் பிள்ளை எதுக்காக நீங்க 1/2 மார்க் கம்மியா போட்டிருக்கீங்க? தெரியாம போட்டேன், விடுமா ஆள. உடனே அந்த பேப்பர் எடுத்துட்டு வந்து, you put 9.5 marks for Naveen, but for my daughter you put only 9 marks. சண்டைக்கு வந்து நிக்குது. அந்த பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன செஞ்சாலும் அப்பா அம்மா நம்மள பெயில் அவுட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க.
அந்த எண்ணத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்காதீர்கள். ஏன்? பிள்ளைகள் மீது எனக்கு கருணை இல்லையா? எனக்கு அன்பு இல்லையா? எனக்கு பாசம் இல்லையா? என் மனமும் கரைந்து ஓடுகிறது தானே. இந்த உலக வாழ்க்கையில நாம் பெற்ற மாபெரும் இன்பம் நம்முடைய குழந்தைகள் நமக்கு கொடுக்கிற இன்பம் தானே. அதனால்தான் மகாகவி பாரதி, பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே, அள்ளி அணைக்கையிலே என் முன்னே ஆடி வரும் தேனே. நமக்கு பாசம் இல்லைன்னு இல்லை, ஆனா அந்த பிள்ளைகளினுடைய நன்மைக்காக என்ன செய்யணும்னாக்கா ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஏன் அப்படி செய்யணும்னா அதுதான் அவர்களுக்கு போராடுகிற ஊக்கத்தை கொடுக்கும். போராடுகிற ஊக்கம் ஒன்றுதான் இந்த வாழ்க்கையில் நம் பிள்ளைகளுக்கு நாம் விட்டு செல்கிற ஒரே ஒரு சொத்து. அப்பா இந்த ஸ்கூல்ல டீச்சர்லாம் அடிக்கிறாங்கப்பா, நான் உன்னை ஸ்கூல் மாத்திடுறேன் கண்ணு சொல்லாதீங்க. நான் ஸ்கூல் மாத்தினா அங்க இருக்கிற டீச்சர் அடிச்சா என்னப்பா செய்வேன் நீ? டீச்சர் ஏன் அடிக்கிறாங்கன்னு போய் பேசு. கூட இருக்கிற பசங்க எல்லாம் புள்ளி பண்றாங்கப்பா, அவங்களோட போய் பேசு, போராடு, ஜெயிச்சு வா. எப்போ நான் உன்னை காப்பாற்ற முடியாது கண்ணா. சொல்லிக் கொடுத்த வார்த்தையும் கட்டி கொடுத்த சோறும் எப்போதும் கூட வராது என்பதை பிள்ளைகளுக்கு தெரிய வைத்துக் கொண்டு நீ போய் போராடு. பீகார்ல பாத்தீங்களா 2 வருஷம் முன்னாடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு ஸ்கூல் முழுக்க 100 பிள்ளைகள் இருக்கு. எங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எங்க எழுதுறாங்கன்னா 3வது மாடியில் வச்சு பிள்ளை எழுது. ஒரு 100 அப்பா அம்மா மரத்து மேல ஏறி பிள்ளைங்களுக்கு பிட்ட உள்ள கொடுக்குது. நீ விளங்குறியா? உன் பிள்ளை விளங்குமா? விளங்குமா? என்னைக்காவது நான் ஊர் பேரை சொல்ல மாட்டேங்க, ஏன்னா ஊர் பேரை சொல்லி சொல்லி அந்த ஊர் பிள்ளைகளுக்கே பெண்களுக்கே கஷ்டம். ஒரு ஊர் தமிழ்நாட்டில், அந்த ஊர்ல இருக்கிற சில பெண்கள் சில வாலிபர்களோடு ஃபேஸ்புக்ல நட்பு வச்சுட்டு தேவையில்லாத பழக்கங்கள் அவன் வீடியோ எடுத்து போட்டு, அந்த வீடியோவெல்லாம் நம்ம பார்த்து குலை பதற அழுதோம். அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு 4-5 வருஷம் முன்னாடி. இதற்கு பின்னாடி இருந்த அந்த வாலிபன், அந்த பையனுடைய அம்மா சொல்லுது, என் பையன் இப்படி ஒரு நாள் செய்ய மாட்டாங்க. அப்போ உன் பிள்ளைய உனக்கே தெரியவில்லை, உன்னுடைய மகன் தானே, உன் வயிற்றுல இருந்து வந்தானே, நீ சோறு போட்டு வந்தானே, நீ கேட்க மாட்டியா? நீ என்னடா வேலை செய்யற? இவ்வளவு பெரிய பெரிய பைக் எல்லாம் வாங்குறியடா, இவ்வளவு காஸ்ட்லி போன் எல்லாம் வச்சிருக்கேடா, கையில எப்பவுமே இவ்வளவு காசு இருக்கேடா, என்ன வேலைடா நீ செய்யற? கேட்க மாட்டீங்களா? வீட்டுல இருக்கிற தாய் தகப்பன் இதை கேட்கலனாக்கா வெளி உலகம் கேட்கிற போது பயங்கரமான விளைவுகள் அதை கொடுக்கும். நீ என்ன வேலை செய்யற? நீ செய்யற வேலைக்கு உனக்கு சம்பளம் 15,000 ரூபாய். இந்த போன் எப்படி வாங்க முடிஞ்சது ஒன்னால? உனக்கு எது உனக்கு எது வேணா, உனக்கு போன் வாங்கிக்க. உடனே அந்த அம்மா வந்துடும், தானு வாங்காது, அவன் வாங்கி கொடுத்தாலும் சேர்க்காது, இதெல்லாம் ஒரு ஜென்மம். அந்த அப்பா என்ன சொல்லுவார்? எனக்கு என்ன, வாய் மூடிட்டு இருக்கேன். இதுதான் அந்த பிள்ளைகளினுடைய அழிவிற்கான முதல் படியாக இருக்கிறது. பெருமக்களே, பிள்ளைகளுக்கு சொல்லி தர வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான், போராடு, நேர்மையாக போராடு. அதனால்தான் ஆப்ரஹாம் லிங்கன் தன்னுடைய மகனுடைய ஆசிரியருக்கு கடிதம் எழுதினார். Please teach him, dear teacher, please teach him that a cent earned by him is more valuable than a dollar found என்று எழுதினார். அவனே சம்பாதிக்கிற ஒரு காசு கீழே கிடைத்த ஒரு ரூபாயை விட விலை மதிப்பு மிக்கது என்று என்னுடைய மகனுக்கு சொல்லித்தாருங்கள். அதுதான் ஊக்கமுடைமை. பெற்றோர்கள் சொல்லுவதனால பிள்ளைகள் திருந்த மாட்டார்கள், வாழ்வதனால் தான் திருந்துவார்கள், வாழ்ந்து காட்டுவதனால் தான் திருந்துவார்கள். இப்ப இங்க எவ்வளவு பேர் இருக்கீங்க, நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா பிள்ளைகள் படிக்க மாட்டேங்கிறாங்க. பொன்னியின் செல்வன் படம் வந்ததுன்னா அதாவது ஓடி போய் பொன்னியின் செல்வன் புக்கை வாங்கி எவ்வளவு பேரு 2 சாப்டருக்கு மேல படிச்சிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? உண்மை சொல்லு, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு படிக்கிறதுக்கு. மாவட்ட ஆட்சியருக்கு வணக்கங்கள். நம்முடைய இளம் பெண்களும் இளம் ஆண்களும் இப்படிப்பட்ட தலைமை பொறுப்பில் இருப்பதை பார்க்கிற போது அவ்வளவு பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. அப்ப வயசானவங்க கலெக்டர் வந்தா உங்களுக்கு பிடிக்காதுன்னு கேட்காதீங்க. இளமை என்பது எதையும் எதிர்த்து நிற்கிற துணிச்சலை தானே பெற்றிருக்கக்கூடிய ஒரு பருவம். அந்த பருவத்திலே இருப்பவர்கள் தலைமை பொறுப்புக்கு வருகிற போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது.
பெருமக்களை, என்னுடைய நேரம் கிட்டத்தட்ட நிறைவடைய போகிறது. நான் நிறைவாக ஒன்றே உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் பிள்ளைகளுக்கு அந்த போராடுகிற மனப்பான்மையை கொடுக்க வேண்டும் என்பதை நம்ம எல்லாருக்கும் அடிக்கடி நாம் கேள்விப்பட்ட ஒரு கதையாக கூட அது இருக்கலாம். டெல்லியில லக்ஷ்மி அகர்வால் என்று ஒரு பெண், 15 வயசு குழந்தை, ஒன்றும் கூட சொல்ல முடியாது, பச்சை பிள்ளை. அந்த குழந்தைக்கு அந்த தெருவில் இருக்கிற ஒருத்தன் அவனுக்கு 30-32 வயசு ஆச்சு. ஓயாம லவ் லெட்டர் கொடுத்துட்டே இருக்கான். ஓயாம லவ் லெட்டர் கொடுக்குறோம். இந்த நிலைமை நம்முடைய வீட்டில் இருக்கிற நம்முடைய குழந்தைகளுக்கு வராது என்று நாம் நம்புகிறோம், வேண்டுகிறோம். ஒருவேளை வந்துட்டு என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கணும். அதெல்லாம் பேசவே கூடாது. என் வீட்டில் அப்ப நினைக்காதீங்க. நம்ம பாசிட்டிவா இருக்கணும். ஆனா நெகட்டிவா ஏதாவது நடந்தா எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். என்னுடைய தோழி ஒருத்தி இருந்தா, ஒரு 15 வருஷம் முன்னாடி ஒரு படம் வந்தது. அந்த படம் பேர் நான் சொல்ல விரும்பல, ரொம்ப மோசமான படம். அந்த படத்துல பஸ்ல சில இளைஞர்கள் ஒரு பெண்ணை உரசுற காட்சியை ரொம்ப மோசமா காமிச்சிருந்தாங்க. என் ஃப்ரெண்டுக்கு 2 மகன்கள், +2 படிக்கிறான், 10th படிக்கிறான். இவன் தன் மகன்களோட அந்த படத்துக்கு போனான். நான் சொன்ன, உனக்கு அறிவு இருக்காங்க, இப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு உன் பசங்களோட நீ போவியா? அந்த காட்சி வர பாக்யராஜ் ஒரு படத்துல சில்லறை கீழே போட்டு எல்லாரும் எடுத்துட்டு அப்படி ஏதாவது செஞ்சியா? இல்ல, அந்த காட்சியை பாருன்னு என் மகனுக்கு சொன்னேன். நான் சொன்னேன், அறிவு இருக்கா உனக்கு? இந்த காட்சியை பார்க்கலாமா? அவன் சொன்ன, பார்க்கணும் பாரதி, பார்க்கணும். அதை பார்க்குற போது அவங்களுக்கு சங்கடமா இருக்கு. ஏன்னா அம்மாவோட போய் பார்க்குற படமா இது. அவங்களுக்கு சங்கடமா இருக்கு. வீட்டுக்கு வந்தோட என்னோட பேசாம தலையை குறிஞ்சிட்டே இருந்தாங்க. நான் கேட்டேன், அந்த காட்சியை பார்த்தியா? உன்னை ஒருத்தர் பார்த்துட்டாங்க. அம்மா போய் இல்லை, எம்பாரசிங்கா கேட்குறாங்களேன்னு சொல்லி ஒரு மாதிரி முகம்லாம் செவந்து போட்டு. நான் சொன்னேன், இதை நீ ஏன் பார்க்கணும்னு நான் நினைச்சேன்னா, அந்த பசங்க நடந்துட்டா மாதிரி உங்க அம்மாட்ட யாராவது நடந்துட்டா உனக்கு எப்படி இருக்கும்? நீ ஒரு நாளும் ஒரு பெண்ணை அப்படி நடத்தக்கூடாது என்பதற்காகத்தான் நான் அழைத்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு பெண் என்கிறவள் உடல் மாத்திரம் அல்ல, அவள் ஒரு மூளை. அவளுக்கு மனம் இருக்கிறது, அவளுக்கு ஆன்மா இருக்கிறது. இயற்கை ஆணையும் பெண்ணையும் 2 விதமாக படைத்திருக்கிறதே தவிர அவளும் ஒரு மனித உயிர். அவளுக்கு அறிவு இருக்கு, அவளுக்கு மனசு இருக்கு. Treat her as your equal, உன்னோடு சமமானவள் என்று அவளை நடத்து என்பதை என் மகன்களுக்கு எப்படி சொல்லி தர முடியும் என்று அவள் கேட்கிறாள். உங்க பிள்ளைங்களுக்கு கண்ண கூடாதீங்க, லவ் டுடே படத்தை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லாதீங்க. கட்டாயம் பார்ப்பாங்க, கட்டாயம் பார்ப்பாங்க. நான் ஜாயிண்ட் ஸ்டடிஸ் போறேன்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பாங்க. அப்ப தீயவை உள்ளே வந்து குவிவதை உங்களால் தடுக்க முடியாது. ஆனால் அதை பார்க்கிற பார்வையை உங்களால் செப்பனிட முடியும். அதற்கு என்ன செய்யணும்? பிள்ளைகள் நம்மகிட்ட வந்து பேசணும். லக்ஷ்மி அகர்வாலினுடைய பிரச்சனை என்னன்னா, அப்பா அம்மாட்ட பேசவே முடியாது. இவன் லவ் லெட்டர் கொடுக்குறான்னா அப்பா உடனே படிப்பை நிறுத்திடுவார். அப்படி படிப்பை நிறுத்திட போறாரு பயந்துட்டு வாயை மூடி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தான். அவன் 20-30 லெட்டர் கொடுத்தான். வெறி ஆயிட்டான். ஒரு நாள் ஒரு லிட்டர் ஆசிட் அவன் முகத்துல கொட்டிட்டான். 15 வயசு பச்சை பிள்ளைங்க ஆசிட கொட்டிட்டான். முகம் வெண்டு போச்சு. மார்பு பகுதி, இடுப்பு பகுதி, வயிற்று பகுதி எல்லாம். நான் சொல்றது ஒரு லட்சுமி அகர்வால். நம்ம காரைக்கால் வினோதினிக்கு நடக்கலையா? எத்தனை பேருக்கு நடக்குது? லட்சுமி அகர்வால் என்ன செஞ்சாங்க என்றால் 20 சர்ஜரியும் என்ன பண்ணாங்க. 20 சர்ஜரி பண்ண பிறகுதான் அந்த முகத்தை, கண்ணு மட்டும் பொழிச்சுது. நல்ல வேலை முகமா லேசா வச்சு கொடுத்தாங்க. அவ தெருவில் போன சின்ன பிள்ளைல கதறி அழுமா. இப்படி ஒரு முகத்தை பார்க்க அவ என்ன பண்ணுவாங்க, டெல்லியில அப்படித்தானே பண்ணுவாங்க. துப்பட்டாவை எடுத்து அப்படியே மூஞ்சிய மூடிட்டு தான் போவாங்க. ஒரு நாள் எல்லா பிள்ளையும் அழைச்சிட்டு இருந்து நாயெல்லாம் அவளை பார்த்து குறைச்சிது. நின்னா என்னை பார்த்து அழறாங்க. அந்த நாய் என்னை பார்த்து குறைக்குது. ஏன்? இப்படி ஒரு முகத்தை பார்த்தது இல்லை, அதனாலதான் எடுத்துட்டான் துப்பட்டா. நல்லா பாருங்கடா, நான் இதுதாங்க, நான் இதுதான். 2-3 நாள் அழைச்சிட்டு பிள்ளையெல்லாம் 3ஆவது நாள் கையாட்டாங்க. அவ்வளவுதான். நம்ம எதை மிகப்பெரிய அவமானம் நினைக்கிறோமோ அது எளிதில் கடந்து போகக்கூடியதுதான். அப்புறம் என்ன செஞ்சா லட்சுமி அகர்வால்? நடையா நடைஞ்சா 15 வருஷம். எதுக்கு? அந்த ஆளுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கணுமா? இல்ல. இந்தியாவில் எல்லா இடத்திலும் ஆசிட் வந்து சுண்டல் மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆசிட் சேலை ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்காக சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு அதுக்காக 15 வருஷம் நடையா. பெருமக்களை, நான் சொல்ல வந்தது இதைத்தான். வாழ்க்கை சில சமயம் கீழே தள்ளும்.
நினைச்ச பார்க்காத நேரத்துல விழுந்துருவோம். ரொம்ப நண்பன் பக்கத்துல வச்சிருக்கோமே சரக்குன்னு குத்திடுவோம். எதிரிகளை நம்புங்கள், சில சமயம் நண்பர்களை நம்பவே முடியாது. உறவுக்காரன் அவன் தான் நம்ம பத்தி புரளி பேசிட்டு இருப்பான். வாழ்க்கை அப்படி உங்களை கீழே தள்ளுகிற போது என்ன செய்ய போகிறீர்கள்? உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், அப்படித்தான் விழ முடியும். வாழ்க்கை சில சமயத்துல கீழே தள்ளும். கீழே விழுந்தது தவறல்ல, விழுந்த பிறகு எழாமல் இருப்பது மாத்திரமே தவறு என்று பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்து ஆழ்வினையின்மை பழி என்று சொல்லுங்கள். திரும்ப திரும்ப இதை சொல்லுகிற போது, இதற்கான கதைகளை அவர்களிடம் நீங்கள் பகிர்கிற போது, பிரச்சனைகள் வந்தால் சந்திக்க வேண்டுமே தவிர ஓடி ஒழியக்கூடாது, தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது, பயப்பட்டு ஓடி போகக்கூடாது என்ற எண்ணம் பிள்ளைகளுக்கு வருகிற போதுதான் ஊக்கமுடைமை என்பது மலரும். என்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் பிரச்சனைகளை தாண்டியும் வாழ முடியும் என்ற நம்பிக்கைக்கு வந்து விட்டார்களோ அதற்கு பிறகு அவர்களை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம். மிக அற்புதமான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த கண்காட்சி. உங்களில் எல்லாரும் புத்தகங்கள் வாங்கி இருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். சில பேர் வாங்கும் போது வீட்டை மாற்றணும், போன வருஷம் வாங்கினதுல எவ்வளவு படிச்சேன்னு கேட்கும். பரவாயில்ல, வாங்குங்க. ஏன்னா பிள்ளைகள் புத்தகம் எப்படி படிப்பார்கள்? அப்பா அம்மா படிப்பதை பார்த்தால் பிள்ளைகள் தானே புத்தகத்தை படிப்பார்கள். அப்பா அம்மா எல்லாரும் டிவி சீரியல், அம்மா டிவி சீரியல் பார்க்குது, அப்பா போன படினா ஒரு நாள் படிக்க மாட்டாங்க. எங்க வீட்டுல ஒவ்வொரு நாளும் 9 to 9:30 மணி வரை நாங்க எல்லாரும் புத்தகம் படிப்போம். இல்ல என்ன டைம், உங்க டைம், நான் சும்மா 9 to 9:30 சொல்றேன். நீங்க சொல்லுங்க 7 to 7:30 மட்டும், 7 to 8 மட்டும். என்ன புத்தகமா இருந்தாலும் பரவாயில்ல. கவிதை படிங்கள், வாழ்க்கையை படிங்கள், சரித்திரத்தை படிங்கள், புத்தகத்தை படிங்கள். போய் PS2 வரப்போகுது, என்ன நடக்குது நமக்கு ஆர்வமா இருக்குல்ல. ஐஸ்வர்யா எதுக்கு 2 தடவை வராங்கன்னு படியுங்கள். படிக்க கஷ்டமா இருக்கும், முதல்ல தூக்கம் வரும், எடுத்த உடனே சுத்தி பாருங்க, அப்படிதான் இருக்கும். 10வது நாள் படிக்கிற போது கொஞ்சம் பழகிவிடும். ஏன் புத்தகங்களை படிக்க வேண்டும் என்றால் நாம் வாழாத வாழ்க்கையை புத்தகங்கள் தான் நமக்கு அறிமுகப்படுத்துகின்றன. பகத்சிங் தூக்கு மேடைக்கு போன போது அடுத்த நாள் காலை 6 மணிக்கு பகத்சிங்கை தூக்கி போடுவதாக இருந்தார்கள். புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தான் பகத்சிங், இளைஞன், 20களிலே இருந்த இளைஞன். திடீரென்று தண்டனையை காலை 6 மணியிலிருந்து நள்ளிரவு 12 மணிக்கு மாற்றி விட்டார்கள். பகத்சிங் அது தெரியாது. திடீர்னு சொல்றாங்க, இப்பவே தூக்குல போட சொல்லிட்டாங்க, இப்பவே தூக்குல போட சொல்லிட்டாங்க. ஐயோ, இந்த புத்தகம் பாதியில் இருக்கிறதே என்று பகத்சிங் சொன்னார். அப்படி புத்தகத்தை காதலித்தவர்கள் தான் தலைவர்களாக மிளிர முடியும். அப்படி புத்தகங்களை காதலித்தவர்கள் தான் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டுகின்ற வாழ்க்கையை வாழ முடியும். நாம் வாழுகிற சின்ன சின்ன வாழ்க்கையை விரித்து விசாலமாக்குவது புத்தகங்கள் தான். அப்படிப்பட்ட புத்தகத்தை திருவிழாக்களாக, கண்காட்சிகளாக தமிழக அரசு எல்லா இடத்திலும் நடத்தி வருகிறது. உங்களுக்கு விருப்பமான புத்தகத்தை படியுங்கள். ஒரு புத்தகம் என்பது ஒரு படிக்கட்டினுடைய முதல் படியில் ஏறதா கஷ்டம், அதுல ஏறினா அடுத்ததுல ஏறுங்க. புத்தக வாசிப்பு என்பது மனதில் இருக்கிற சலனங்களை குறைக்கும், நம்முடைய ஆன்மாவின் ஆயுளை அதிகப்படுத்தும். அது பாரதியோ, அது பாரதிதாசனோ, அது கண்ணதாசனோ கவிதை பிடித்தால் அவர்களை படியுங்கள். வாழ்க்கை வரலாறு புத்தகங்கள் பிடித்தால் அதை படியுங்கள். படிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை முதலில் ஆரம்பியுங்கள். நீங்கள் ஆரம்பித்தால் பிள்ளைகள் தொடர்வார்கள். புத்தகங்கள் வாசிக்கின்ற ஒரு சமூகத்தில் வன்முறை குறையும் என்பது ஆராய்ச்சியாளர்களால் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றை விட முக்கியமாக, நிறைவாக நான் சொல்ல விரும்புவது, இந்த சாதனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வரை நம் மனதுக்கு அமைதி என்பது கிடையவே கிடையாது. ஐயோ, இவர் இப்படி சொல்லிட்டாரா, அவர் என்ன பதில் சொன்னாரு, உடனே அது நமக்கு கொடுக்கும். இன்னும் படி படி படி, இன்னும் பாரு பாரு பாரு, அவனுக்கு அதுலதான் காசு. புத்தகங்களை எடுத்து செல்பேசிகளை கைவிட்டால் இந்த சமூகம் இன்னமும் புத்திசாலிகளினுடைய சமூகமாக இருக்கும். நான் சேலம் புத்தக திருவிழாவில் சொன்னேன், இருந்தாலும் திரும்ப சொல்லுகின்றேன். நாம தமிழ்நாட்டில் ஒருத்தர் பார்க்கிற போது என்ன கேட்டுப்பா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வெற்றி சொல்லி சாப்பிட்டீங்களா, என்னப்பா சாப்பிட்டீங்களா, நீங்க வீட்டுல எல்லாம் இப்படிதானே கேட்போம். இதை கொஞ்சம் மாற்றலாம்.
ஒருவரை சந்திக்கிற போது எப்படி இருக்கீங்க, என்ன புத்தகம் படிச்சுட்டு இருக்கீங்க? இந்த கேள்வியை மட்டும் யாராவது கேட்டா பக்குன்னு, எந்த புத்தகத்தையுமே படிக்கலையேடானா. அடுத்து ரெண்டாவது அந்த ஆளை பார்க்கும்போது என்ன புக்கு படிக்கிறேன்னு கேட்டு தொலைப்போம், அதுக்காவது ஏதாவது ஒன்று படிக்கலாம். இப்படி உருவானால் கூட அது நல்லது நண்பர்களே. எப்படி இருக்கிறீர்கள், ஹவ் ஆர் யூ என்ற கேள்விக்கு அடுத்த கேள்வியாக வாட் ஆர் யூ ரீடிங் நவ், இப்போது என்ன படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்ற கேள்வியை முன்வைத்தால் இந்த தமிழ் சமூகம் இன்னமும் அறிவு சார்ந்த சமூகமாக மிளிரும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வெள்ளத்தனைய மலர்நேட்டம் மாந்தர்தம் உள்ள தனைய துயர்வு முயூவ விளக்க உரை. நீர்ப்பூக்களின் தாளின் நீளம் அவை நின்ற நீரின் அளவினவாகும், மக்களின் ஊக்கத்தை அளவினதாகும் வாழ்க்கையின் உயர்வு. சாலமன் பாப்பையா விளக்க உரை. நீர்ப்பூக்களின் அடிக்காம்பின் நீளம் நீரின் அளவே, அதுபோல மக்களின் உயர்வும் அவர்களின் மன ஊக்கத்தின் அளவே. கலைஞர் விளக்க உரை. தண்ணீரின் அளவுதான் அதில் மலர்ந்துள்ள தாமரை தண்டின் அளவும் இருக்கும், அதுபோல மனிதரின் வாழ்க்கையின் உயர்வு அவர் மனத்தில் கொண்டுள்ள ஊக்கத்தின் அளவே இருக்கும். வெள்ளத்தனைய மலர்நேட்டம் மாந்தர்தம் உள்ள தனைய துயர்வு முயூவ விளக்க உரை. நீர்ப்பூக்களின் தாளின் நீளம் அவை நின்ற நீரின் அளவினவாகும், மக்களின் ஊக்கத்தை அளவினதாகும் வாழ்க்கையின் உயர்வு. சாலமன் பாப்பையா விளக்க உரை. நீர்ப்பூக்களின் அடிக்காம்பின் நீளம் நீரின் அளவே, அதுபோல மக்களின் உயர்வும் அவர்களின் மன ஊக்கத்தின் அளவே. கலைஞர் விளக்க உரை. தண்ணீரின் அளவுதான் அதில் மலர்ந்துள்ள தாமரை தண்டின் அளவும் இருக்கும், அதுபோல மனிதரின் வாழ்க்கையின் உயர்வு அவர் மனத்தில் கொண்டுள்ள ஊக்கத்தின் அளவே இருக்கும். வெள்ளத்தனைய மலர்நேட்டம் மாந்தர்தம் உள்ள தனைய துயர்வு முயூவ விளக்க உரை. நீர்ப்பூக்களின் தாளின் நீளம் அவை நின்ற நீரின் அளவினவாகும், மக்களின் ஊக்கத்தை அளவினதாகும் வாழ்க்கையின் உயர்வு. சாலமன் பாப்பையா விளக்க உரை. நீர்ப்பூக்களின் அடிக்காம்பின் நீளம் நீரின் அளவே, அதுபோல மக்களின் உயர்வும் அவர்களின் மன ஊக்கத்தின் அளவே. கலைஞர் விளக்க உரை. தண்ணீரின் அளவுதான் அதில் மலர்ந்துள்ள தாமரை தண்டின் அளவும் இருக்கும், அதுபோல மனிதரின் வாழ்க்கையின் உயர்வு அவர் மனத்தில் கொண்டுள்ள ஊக்கத்தின் அளவே இருக்கும். வெள்ளத்தனைய மலர்நேட்டம் மாந்தர்தம் உள்ள தனைய துயர்வு முயூவ விளக்க உரை. நீர்ப்பூக்களின் தாளின் நீளம் அவை நின்ற நீரின் அளவினவாகும், மக்களின் ஊக்கத்தை அளவினதாகும் வாழ்க்கையின் உயர்வு. சாலமன் பாப்பையா விளக்க உரை. நீர்ப்பூக்களின் அடிக்காம்பின் நீளம் நீரின் அளவே, அதுபோல மக்களின் உயர்வும் அவர்களின் மன ஊக்கத்தின் அளவே. கலைஞர் விளக்க உரை. தண்ணீரின் அளவுதான் அதில் மலர்ந்துள்ள தாமரை தண்டின் அளவும் இருக்கும், அதுபோல மனிதரின் வாழ்க்கையின் உயர்வு அவர் மனத்தில் கொண்டுள்ள ஊக்கத்தின் அளவே இருக்கும். வெள்ளத்தனைய மலர்நேட்டம் மாந்தர்தம் உள்ள தனைய துயர்வு முயூவ விளக்க உரை. நீர்ப்பூக்களின் தாளின் நீளம் அவை நின்ற நீரின் அளவினவாகும், மக்களின் ஊக்கத்தை அளவினதாகும் வாழ்க்கையின் உயர்வு. சாலமன் பாப்பையா விளக்க உரை. நீர்ப்பூக்களின் அடிக்காம்பின் நீளம் நீரின் அளவே, அதுபோல மக்களின் உயர்வும் அவர்களின் மன ஊக்கத்தின் அளவே. கலைஞர் விளக்க உரை. தண்ணீரின் அளவுதான் அதில் மலர்ந்துள்ள தாமரை தண்டின் அளவும் இருக்கும், அதுபோல மனிதரின் வாழ்க்கையின் உயர்வு அவர் மனத்தில் கொண்டுள்ள ஊக்கத்தின் அளவே இருக்கும். வெள்ளத்தனைய மலர்நேட்டம் மாந்தர்தம் உள்ள தனைய துயர்வு முயூவ விளக்க உரை. நீர்ப்பூக்களின் தாளின் நீளம் அவை நின்ற நீரின் அளவினவாகும், மக்களின் ஊக்கத்தை அளவினதாகும் வாழ்க்கையின் உயர்வு. சாலமன் பாப்பையா விளக்க உரை. நீர்ப்பூக்களின் அடிக்காம்பின் நீளம் நீரின் அளவே, அதுபோல மக்களின் உயர்வும் அவர்களின் மன ஊக்கத்தின் அளவே. கலைஞர் விளக்க உரை. தண்ணீரின் அளவுதான் அதில் மலர்ந்துள்ள தாமரை தண்டின் அளவும் இருக்கும், அதுபோல மனிதரின் வாழ்க்கையின் உயர்வு அவர் மனத்தில் கொண்டுள்ள ஊக்கத்தின் அளவே இருக்கும். வெள்ளத்தனைய மலர்நேட்டம் மாந்தர்தம் உள்ள தனைய துயர்வு முயூவ விளக்க உரை. நீர்ப்பூக்களின் தாளின் நீளம் அவை நின்ற நீரின் அளவினவாகும், மக்களின் ஊக்கத்தை அளவினதாகும் வாழ்க்கையின் உயர்வு. சாலமன் பாப்பையா விளக்க உரை. நீர்ப்பூக்களின் அடிக்காம்பின் நீளம் நீரின் அளவே, அதுபோல மக்களின் உயர்வும் அவர்களின் மன ஊக்கத்தின் அளவே. கலைஞர் விளக்க உரை. தண்ணீரின் அளவுதான் அதில் மலர்ந்துள்ள தாமரை தண்டின் அளவும் இருக்கும், அதுபோல மனிதரின் வாழ்க்கையின் உயர்வு அவர் மனத்தில் கொண்டுள்ள ஊக்கத்தின் அளவே இருக்கும்.
வெள்ளத்தனைய மலர்நேட்டம் மாந்தர்தம் உள்ள தனைய துயர்வு முயூவ விளக்க உரை நீர்ப்பூக்களின் தாளின் நீளம் அவை நின்ற நீரின் அளவினவாகும் மக்களின் ஊக்கத்தை அளவினதாகும் வாழ்க்கையின் உயர்வு. சாலமன் பாப்பையா விளக்க உரை நீர்ப்பூக்களின் அடிக்காம்பின் நீளம் நீரின் அளவே. அதுபோல மக்களின் உயர்வும் அவர்களின் மன ஊக்கத்தின் அளவே. கலைஞர் விளக்க உரை தண்ணீரின் அளவுதான் அதில் மலர்ந்துள்ள தாமரை தண்டின் அளவும் இருக்கும், அதுபோல மனிதரின் வாழ்க்கையின் உயர்வு அவர் மனத்தில் கொண்டுள்ள ஊக்கத்தின் அளவே இருக்கும். வெள்ளத்தனைய மலர்நேட்டம் மாந்தர்தம் உள்ள தனைய துயர்வு முயூவ விளக்க உரை நீர்ப்பூக்களின் தாளின் நீளம் அவை நின்ற நீரின் அளவினவாகும் மக்களின் ஊக்கத்தை அளவினதாகும் வாழ்க்கையின் உயர்வு. சாலமன் பாப்பையா விளக்க உரை நீர்ப்பூக்களின் அடிக்காம்பின் நீளம் நீரின் அளவே. அதுபோல மக்களின் உயர்வும் அவர்களின் மன ஊக்கத்தின் அளவே. கலைஞர் விளக்க உரை தண்ணீரின் அளவுதான் அதில் மலர்ந்துள்ள தாமரை தண்டின் அளவும் இருக்கும், அதுபோல மனிதரின் வாழ்க்கையின் உயர்வு அவர் மனத்தில் கொண்டுள்ள ஊக்கத்தின் அளவே இருக்கும். வெள்ளத்தனைய மலர்நேட்டம் மாந்தர்தம் உள்ள தனைய துயர்வு முயூவ விளக்க உரை நீர்ப்பூக்களின் தாளின் நீளம் அவை நின்ற நீரின் அளவினவாகும் மக்களின் ஊக்கத்தை அளவினதாகும் வாழ்க்கையின் உயர்வு. சாலமன் பாப்பையா விளக்க உரை நீர்ப்பூக்களின் அடிக்காம்பின் நீளம் நீரின் அளவே. அதுபோல மக்களின் உயர்வும் அவர்களின் மன ஊக்கத்தின் அளவே. கலைஞர் விளக்க உரை தண்ணீரின் அளவுதான் அதில் மலர்ந்துள்ள தாமரை தண்டின் அளவும் இருக்கும், அதுபோல மனிதரின் வாழ்க்கையின் உயர்வு அவர் மனத்தில் கொண்டுள்ள ஊக்கத்தின் அளவே இருக்கும்.